श्रीगुरुभ्यो नमः। यद्यद् विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा। यद्यद् எந்தெந்த வஸ்துக்கள் விபூதிமத் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும். விபூதி பூதி ஐஸ்வர்யம் அனிமாதிகம் அஷ்டதா. ஒரு தனித்தன்மை, எல்லா பதார்த்தத்தையும் எழுதுறது ஒரு தனித்தன்மை. ஆமா, அந்த தனித்தன்மை தான் அந்த பதார்த்தத்துக்கு அடையாளம். இல்லைன்னா எல்லாம் ஒன்னா இருக்குமேப்பா. எந்தெந்த பொருள் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் கலையோட ஐஸ்வர்யத்தோட பலவத்தால் எந்த கோணத்திலேயாவது பாரு, லோகத்தில் எந்த பதார்த்தம் இருக்கோ அந்த பதார்த்தத்தில் ஒரு தனித்தன்மை விடுதும். அது மதம்ச சம்பவம். அது என்னுடைய அம்சத்துல உருவெடுத்தது அப்படின்னு பரம்பொருள் நமக்கு தகவல் தருது. எத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா அப்படின்னு. அப்ப என்ன தெரியுது? சிருஷ்டியில் இருக்கிற பதார்த்தங்கள்ல தனித்தன்மை தென்படுற அந்த அம்சம் பகவானுடைய அம்சம். பகவான் சராச்சரத்திலே வியாபிச்சிருக்காங்கிறது இந்த அர்த்தத்தில் அவரே சொல்லி நாம தெரிந்துக்கிறோம். அது அப்படியே எடுத்துக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லும்? இப்படி சொல்லும், ஆத்மவத் சர்வபூதானி எப்பஷ்யதி சபஷ்யதி அப்படி சொல்லும். தன்னை போலேயே, தன்னுடைய ஆத்மா போலே, ஆத்மாவை போல. ஏன்னா ஆத்மாதான் இவருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுபோல சர்வபூதானி உயிரினங்களை, மொத்த உயிரினங்களையும் ஆத்மாவை போல எவன் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான். பாக்கி எல்லாரும் பார்க்கிறானே தவிர குருடன். அப்படி ஒரு விளக்க உரையை சொல்லும் தர்மசாஸ்திரம். அதோட நிற்காது. ஆத்ம பிரதிகூலானி பரேசாந்த சமாச்சரே. உனக்கு எதெல்லாம் எதிராகப்படுறதோ, அகிலமாகப்படுறதோ, துக்கத்தை கொடுக்கிறதாகப்படுறதோ அதெல்லாம் புறத்தியாரிலே செயல்படுத்தாதே. உனக்கு எதெல்லாம் அனுகூலம் இல்லாமல் பிரதிகூலமா இருப்போ அதை பிறரிடத்திலேயும் அதை நீ செயல்படுத்தாதே அப்படின்னு சொல்லு. அதோட நிற்காது. அயம்பி பரமோ தர்மஹ யஜ்யோகேன ஆத்ம தரிசனம். இதுதான் உயர்ந்த தர்மம். அதுக்கு மேல் ஒரு உயர்ந்த தர்மம் இல்லை, எல்லை. யோகத்தினாலே ஆத்மாவை நாம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நிறைய நல்லுரைகளை கொட்டி போட்டிருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. எங்கேருந்து வந்தது இந்த நல்லுரைகள் எல்லாம்? வேதத்திலிருந்து உருவெடுத்து வெளிவந்தது. இந்த நல்லுரைகள் உனக்கு என்னத்தை சொல்லுறது? கண்ணுக்கு புறப்படும்படியான இந்த லோகம் சராசரம், அதுல பகவான் சிருஷ்டியா இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்கள், அது ஜடமோ அஜரமோ என்ன வேணா ஆகலாம், எல்லாத்துலயுமே பகவம்சத்தை பார்க்கணும். நீ அதான் சிருஷ்டிச்சிருக்க. ஒரு இடத்துல பகவான் இல்லை அப்படின்னு சாஸ்திர விசாரம் பண்ண வாழ்க்கை அத்தனை பேருக்கும் மனசுல பதிஞ்சிருக்கும்.
நீ ஒண்ணு கவனிச்சு பாரு, எந்த உயிரினங்கள்லையும் பகவானே சொல்றார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திருதா. எல்லா பிராணிகளிலேயும் உயிரினங்களிலேயும் நான் குடிகொண்டிருக்கிறேன். எங்கே இருக்க? நான் தேகோமே அல்லவா. அதனால வைஸ்வானரன் என்கிற பெயர்ல ஜாகராஜின் வடிவில் எல்லா பிராணிகளையும் வளர்க்கறதுக்கு உண்ட உணவை ஜீரணம் பண்ணி அவன் உயிர் வாழத்துக்கு நான் அங்க அடித்தளத்தில் உட்கார்ந்துருக்கேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா. அப்படி ஒரு வியாப்தியே பகவான் நமக்கு ஊட்டுவர். என்ன தாற்பயம்? இதோடு நிற்க மாட்டார். அவன் சாப்பிடக்கூடிய உணவில் சதுர்விதம் அன்னம் பட்டாமியகம். அவனுடைய உணவை நான் தான் ஜீர்ணிச்சு உடம்பிற்கு ஊர்ஜத்தை ஊற்றத்துக்கு நான் தான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு அத்தனை சராதரங்களிலேயும் பகவத் சாநித்தியம் நிரந்தரமா குடிகொண்டிருக்கு என்கிற ஒரு தோற்றத்தை நமக்கு தர்மசாஸ்திரம் எல்லாம் கொடுக்கிறது. இப்படி இருக்கிற போது அவருடைய ஒத்துழைப்பு நீ கேட்காமலேயே அது வந்திருக்கின்றான். நீ கேட்கலை, நீ கேட்காமலேயே வந்திருக்கிறான். நீ பிரார்த்தனை பண்ண வேண்டாம், நவதா பக்தியை காமிக்க வேண்டாம். அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கலை. உன்னை சிருஷ்டித்தவர் அவர், உன்னை காப்பாற்றுற அவன் பொறுப்பு. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிற பகவானை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அதை தெரிஞ்சவங்கன்னா படிச்சாதான் தெரியும்டா, உபன்யாசம் தான் தெரியாது. உன்னை புரிய வைக்கிறதுக்கு எங்கெல்லாமோ இருக்கிறது எல்லாத்தையும் கலந்து சொல்லுவா. உன்னை திருப்தி பண்ணி உங்ககிட்ட சௌகரியத்தை அனுபவிக்கிறதா உபன்யாசம் பண்றவன். உபன்யாசம் தத்துவத்தை ஒன்றும் கொட்ட மாட்டான். நீ பாரு, அவன் புத்தியினுடைய போக்கு எப்படி இருக்கோ அப்படி அந்த உபன்யாசத்துடைய அந்த விளக்கம் மாறுண்டா. ஒரிஜினலான விளக்கம் கூட வராது. நீ கேட்க மாட்ட, உன்னை ஈர்க்கணும். அதுதான் அவன் புத்தி. உபன்யாசத்தில் அவனுக்கு திருப்தியே இல்லை. அவன் உன்னை இழுக்கிறதுக்கு தான் உபன்யாசம் பண்றான். அவனே ஏமாறுறான், ஒன்னே ஏமாத்துறான். நினைச்சு பாரு, குரு சொல்லி கொடுத்தோம்னா குரு சுத்தம் உன்னை பெரிதாகிறதுக்காக சொல்லி தரான்டா. ஒன்னே படிக்காத, ஒரு புத்தகத்தையும் படிக்காத, எங்கும் போகாத, டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு வாகாரத்தை கையில கிடைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வேஷபூஷாதனை பண்ணிட்டு தடவடலா அத்தனை ஜனங்களுக்கும் உபதேசம் கொட்டி கொடுக்கிறாள. அவனும் தர்ம தூதன் அல்ல. அது உனக்கு தெரியலையே. தெரியும் உனக்கு. நீ எதை கேட்டாலும் நீ திருந்த போறதில்லை. அதனால உன்னை பாதிக்காது. அதனால நீ தெரிஞ்சுக்க மாட்ட. இந்த மாதிரி நல்லுரைகள் பொன் உரைகள் நிறைய விளைய வந்திருக்கிற போதும் நாம் என்ன செய்யறோம்? வேதம் சொல்றது எவ்வளவு அழகா சொல்றது. स्वाध्याय प्रवचने देवेति नागो मौद्गल्यः तद्धिनमस्तद्धिनमः. எத்தனை டிவியிலையும் அத்தியனம் பண்ண குழந்தைகள்லாம் அங்கிட்ட
போது போகாத சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுருக்கேன். எத்தனை வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட, இன்டர்நெட்ல எத்தனை இருக்கு, யூடியூப்ல எத்தனை இருக்கு, நித்தியம் கேட்டு இருக்கேன். உன் மைண்டுக்குள்ளே அது போகவே இல்லை, வேற என்னெல்லாமோ போகுது. அதனால வேதம் எப்படி சொல்லும் தெரியுமா? இயற்கை என்னுடைய சிருஷ்டி, அதுல நான் இருக்கேன். இயற்கையில எதை நீ பார்த்தாலும் என்ன பார்க்கலாம். ஒப்புக்கு சொல்றேன்னு நினைக்காத. கோவில்ல விக்கிரகத்தை வச்சு பகவான் ஆராதனை பண்ணுவோம். ஒரு பகவானா? எத்தனை பகவான், எத்தனை உருவம் வித்தியாசமா இருக்கு. ஒரு இடத்துல விஷ்ணுங்கிறான், ஒரு இடத்துல சிவன்கிறான், ஒரு இடத்துல ராமன்கிறான், ஒரு இடத்துல நரசிம்மன்கிறான். எல்லாத்துலயும் இருக்குதா? ஒரு இடத்துல இருக்குன்னே நினைக்க மாட்டாங்க. இல்லை, நீ பாரு, செடிகுடிகள் எல்லாம் ஆராதனை பண்ணுவா. அந்த விருட்சத்தை ஆராதனை பண்ணுவான். அரசனத்தை சுத்திட்டு வருவன், துளசியை சுத்துவன், பில்வத்தை சுத்துவன். வனபோஜனம் காட்டுல போய் அத்தனை மரத்துக்கு நீ போஜனம் பண்ணி வைப்பான். யானையை சுத்துவன், எத்தனை பசுவை சுத்துவன். நீ பாரு, யானையை சுத்துவன், பசுவை சுத்துவன். எதை விட்டுருக்கான் சொல்லு? யானையை பார்த்தா கணபதியும், பசு பார்த்தா சமஸ்த தேவனை இருக்கும்பன். கங்கையை பூஜை பண்ணுவன், ஆள பூஜை பண்ணுவன், மலையை பூஜை பண்ணுவன். கோபத்தர கிரி மலையை பூஜை பண்ணுவன். நதியில் இருக்கிற கல்ல பூஜை பண்ணுவன். சாலிகிராமன் அவருடைய கண்ணோட்டத்திலே எல்லாமே தெய்வ காரியத்தில் இருக்குது என்ற அளவுக்கு அவன் புரிஞ்சுவர். ஆமா, ஒரு தேசம் பூஜை பண்ணுவான், ஹிமாலயம் அங்க பூஜை பண்ணுவான், மாநகரத்து பூஜை பண்ணுவான், ஒரு இடம் காசி பூஜை பண்ணுவான், கும்பகோணம் பூஜை பண்ணுவான், அந்த குளத்துல பூஜை பண்ணுவான். எப்படி எல்லாம் சொல்லுவன், அவன் மைண்ட் எப்படி எல்லாம் வேலை செய்ய தெரியுமோ. அந்நேத்திரே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்ரே வினசதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் பாலானஸ்யாம் வினசதி, பாலானஸ்யாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினசதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினசதி. அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் எவ்வளவு பெருமை அவன் வச்சிருக்காண்டா. வெறும் சரமான அச்சரமான அச்சரத்தில் எல்லாம் கூட பெருமை இருக்க. குளத்துக்கு பெருமை, குளத்தில் இருக்கிற படிக்கட்டுக்கு பெருமை. இறைவன் ஆராதனை பண்ணலை சொல்லு. எல்லா ஆராதனாலுமா அவன் மைண்டுக்கு தோன்றுதுடா, எல்லாம் பகவத் விபூதி. அவர் சொல்றாரே, எத்யத் விபூதிவத் சத்வம். அவன் பார்க்கிறான், ஆத்மவத் சர்வபூதானி எப்பசதி சமஸ்தி, ஆத்மவத் பிரதிகூலானி பரிஷாப்ன சமாதனே. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா குளத்தங்கரையில பண்ண மாட்டாண்டா. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா ஜலத்துல பண்ண மாட்டான். தேவதைகள் இருக்கு நினைக்கிறான். நாப்சுமூத்திர புரீஷம் புரியாது நனிஷ்டீவேது நவிகடனஸ்காலாது. வேதமே காது ஒழிக்கிறதேடா. விருட்சத்தை பூஜை பண்றான். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரதஸ்ய
சிவரூபாய திருமூர்த்தியா பார்க்கிறான். பசுவை எப்படி பார்க்கிறான்? மிருகம் தான் பார்க்கிறான். அதிகரிக்கின்றா பார்க்கிறான். இல்லை, கவாமம் கேடு நித்தந்தி பவனாவி கருந்தர அப்படி இல்லோ பார்க்கிறான். ஜலத்தை தண்ணீரா தூக்கமாக பார்க்கிறான். பிரம்மணா பிரமம் திருத்தா அகமகனஹேதவா எப்படிடா சர்வத்திர கண்ண திறந்தா பகவத் சிருஷ்டி வைபவங்கள் அத்தனையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கிற அளவுக்கு நம்ம அறிவுறுத்துறது எது வேதத்திலிருந்து உருவெடுத்ததான அத்தனை சாத்திரங்கள். இப்படி எல்லாம் இருக்கிற போது நம்முடைய வேலை என்னன்னு வேதம் சொல்றது, நீ எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்றது. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சமீப காலமா பழைய காலத்திலிருந்தே உண்டு. அது இப்ப ரொம்ப பெரிதா போயிடுது. அதாவது தனி மனித வழிபாடு இருக்க அது நீ சுப்ரீம் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்தையும் விடு, தனி மனித வழிபாடு சுப்ரீம் ஆயிடுச்சு. எப்படி ஆரோ ஒருத்தருக்கு அவனுடைய சிந்தனைக்கு அந்த தனி மனிதன் பெரிதா தெரியறதுனால எல்லாரையும் கொண்டு அங்க சேர்க்கிறாங்க. அந்த வேலை அவனும் அந்த வழிபாட்டிலிருந்து நழுவி விட்டான். எப்படி அவன் ஆள வழிபடுறானோ அந்த வழிபாட்டில் எல்லாரையும் கொண்டு சேர்க்கிறான். அவாவா தர்மத்தில் உட்கார்ந்து இருக்கிறவாளை தட்டி எழுப்பி நீ வா எங்கூடவான்னு மேலமாட நக்கரமாடி தடுக்கிற மாதிரி தனக்கு கும்பலை சேர்க்கிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமோ? அந்த தனிமனிதனை வழிபடவே இல்லை. எல்லாரையும் கொண்டு சேர்க்கிற வேலையில உட்கார்ந்து இருக்காண்டா, அவனும் ஏமாந்தான். இப்படி ஒண்ணு இப்ப ஜாஸ்தி. பழைய காலத்துல என்னுடைய சின்ன வயசுலேயே சாய்பாபா டாலர் அப்படின்லாம் வரும். நாங்கள் அருணாக்கல்ல டாலரை வாங்கி அதை கோத்துப்போம். சாய்பாபா லோகம் பூரா வரும். அதுக்கு சீரடி சாய்பாபா. உடனே இன்னொரு சாய்பாபா தோன்றினார். சீரடி சாய்பாபா மாறிவிட்டார். இன்னொரு சாய்பாபா அதோட நிற்கலை. அங்கிருந்த மகான்கள் எப்போதும் தான் இருப்பார். பெரிய மகான் நிறைய பேர் இருக்கார். அந்தந்த மகான்கள் அப்பப்போ வர்றது. எத்தனை மகான்கள்? அருணாச்சலேஸ்வரத்தில் இருந்தாலே ஒரு மகான், சேகாத்ரி சுவாமிகள், எத்தனை சுவாமிகள், நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தார். இவாளெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக தன்னுடைய ஜீவிதத்தை அர்ப்பணம் பண்ணினவர். அவள் ஆயுமே என்ன ஆராதனம் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. இல்லை, உனக்கு ஒண்ணு தெரியுமோ? சிற்ப சாஸ்திரத்துல ஒரு தேவதா சிற்பத்தை செதுக்கினார். அவன் என்ன பண்ணுவான்? அந்த சிற்பத்துல 2 கை இருக்கும். நாலெல்லாம் பண்ண மாட்டான். மனுஷ ரூபத்தில் தான் சிருஷ்டிக்கிறான், வெடித்தெடுக்கிறான். ஒரு கை இப்படி இருக்கு, ஒரு கை இப்படி இருக்கு. ஒண்ணு அபயஹஸ்தம், ஒண்ணு வரதஹஸ்தம். அப்படி போடுறான். அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பயத்தை நான் விலக்கிறேன், பயத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு அபயஹஸ்தத்துக்கு அர்த்தம். வரதஹஸ்தத்துக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ லௌகிக சுகபோக சாதனங்கள் அத்தனையும் ஒரு நொடியில் உனக்கு தரேன் அப்படி
அப்படின்னு வரதஹஸ்தம் இதை ரெண்டே வச்சுக்கிற மாதிரி தான் சிற்பத்தை வடிப்பேன். அந்த சிற்பமே தன்னை ஆராதனம் பண்ற வரத்துக்கு ஜனங்களை இழுக்கிறதுக்கு அபயரத்தத்தையும் காட்டி எல்லாரையும் இழுக்கிறது, வரதஹஸ்தத்தையும் காட்டி எல்லாத்தையும் இழுக்கிறது. இப்படி அவளே பிராபகண்டா பண்ணி தங்கிட்ட எல்லாரும் வரத்துக்காகவே நான் இப்படி தரேன் அப்படின்னு கவி அதை பத்தி ஒரு விளக்கம் ஒரு சொல்லுவேன். ஆறு சங்கராச்சாரியமே சொல்லுவேன். சுத்திரமான தேவதைகள் அத்தனை பேரும் தங்கிட்ட எல்லாரும் வந்து தன்னை பணிவிடை செய்யணும்னு நினைச்சிருந்து கையை ரெண்டையும் வரதஹஸ்தத்தையும் அபயஹஸ்தத்தையும் காமிச்சிருந்து எல்லாரையும் பிடிச்சு ஆகர்ஷணம் பண்ணி உட்கார்ந்து இருக்க, நீ ரொம்ப பெரிய மனுஷி, லோகத்துக்கே பராபர்த்தாளியா, ஒன்னே காணல, உங்கள்கிட்ட அபயஹஸ்தத்தையும் காணும் வரதஹஸ்தத்தையும் காணும். பின் எப்படி வந்தவாளுக்கெல்லாம் என்ன கேட்டாலோ அதை விட அதிகப்படியா டபுளா விருப்பத்தை நீ எப்படி கொடுக்குற, உன்னுடைய காலே கொடுக்கிறது அப்படின்னு வர்ணித்தார் அம்பாளுடைய வர்ணனை. அப்ப அவள்லாம் கூட எந்த தெய்வமும் என்ன பணிவிடை சொல்லவே இல்லை. ஆமா, சொல்லவே இல்லை. அவன் தானா அந்த அதுல தெய்வத்தை புரிஞ்சிருந்தவார். இப்ப என்ன ஆயிடுது, தனிமனித வழிபாடு வளர்ந்து ஆருக்கு எந்த ஒரு தனிமனிதனை பிரியமா இருக்கோ அந்த தனிமனிதனை பெரிசாக்கிறதுக்காக ஏற்கனவே நியாயமான தர்மத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அவ்வளவுதானே இருப்பா, புதுசா திருப்தி பண்ண முடியுமா? அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்ச ஆறு ஆதிசங்கர பகவத்பாதா விசிஷ்டாத்வைதத்தை கொண்டு வந்தார் ராமானுஜாச்சாரியர். அதுக்கு ஆறு வர வேண்டாம், தனி சுத்தி பண்ணிட்டு வருவான். அப்ப ஏற்கனவே ஸ்மிருதியில நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள்ல இருந்துதான் எடுத்திருந்தார். அதுபோல ஒரு மனிதனுக்கு பிடிச்சது ஒரு தனி மனிதன், அந்த தனி மனிதன் அவனுக்கு சாட்சாத் பரம்பொருளாக நிச்சயமா பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்து மோட்சத்தை அடையலாமடா, அதை அங்க வச்ச ஆரெல்லாம் வேற தெய்வங்களை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து அவளெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி அவளெல்லாம் தனக்கு பிடிச்ச மனிதனுக்கு பக்தனாக மாத்திர ஒரு வேலையை செய்து இருக்கார். வேணுமோடா, இதனால என்ன தப்பு வந்து தெரியுமோ, அவனுடைய தனிமனித ஆராதனையே கலக்கப்பட்டிருக்கும். அவளெல்லாம் இங்க ஒன்று உள்ளவா, அவன் ஏற்கனவே ஒன்று இருக்காண்டா, மேலமாடு நக்கரமாடு கடுக்குது. அவன் ஏன் பண்ணான், சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து பிடிச்சு இருக்கிற மாதிரி இனிப்பா சில வார்த்தைகளை சொல்லி அவனை பிடிச்சு இழுத்து இவனதில் பிரியம் இருக்காலும் அதுதான் எல்லாரும் பிரியமா இருக்கணும், அதுதான் தத்துவம், பாக்கி எல்லாம் தத்துவம் இல்லை அப்படின்னு அவன் மைண்டுக்கு அவனே தீர்மானம் பண்ண ஒரு சித்தாந்தம். அதை தவிர லோகத்தில் யாரும் இல்லை. நான் ஆராதனம் பண்றேனோ அந்த மனுஷன் தான் லோகத்தில் சுப்ரீம். அதோடு நிற்க மாட்டான். வேற ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு தனி மனிதனை வெறுக்கும்படியாகவும் பண்ணுவன், டபுள் வேலை செய்வான். இப்படி காலப்போக்கில் இந்த கலியில நாம எல்லாத்தையுமே பகவானா நினைத்து கொண்டிருக்கோம். அநேக தேவதைகளை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு தேவதையும் நாம ஆராதனை பண்றோம். அப்பவும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடியதான நித்தியமான உத்தானத்தையோ தேவாலயத்தில் நடத்த வேண்டியதான பூஜைகளையோ
நடத்த வேண்டியதான சாந்தாக்களிலோ விடாத சகல தேவராராதனையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோமே. அப்படிதானே நம்முடைய சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த தனிமனித ஆராதனைக்கு இழுத்துட்டு போனவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒன்னும் பண்ணாத இவனை மட்டும் போட்டு சொல்றான். ரெண்டு காரியம் பண்றான். ஒரு காரியம், அப்பாவிகள் எங்க போன இதை தின்னா திட்டம் தெரியும்னு திண்டாடி இருந்தான். அவங்கிட்ட இது நன்னா தெரியும்னு அவனை பிடிச்சு இழுத்துன்னு வரான். அவனுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து கூட்டின்னு வரான். இந்த கொண்டு விடுறான். இவனால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மைண்டு இதுல ஒட்டாது. அவன் ஏதாவது கிடைச்சா அங்க இருப்பன், அங்க வருவன். அந்த தனி மனிதன்கிட்ட நீ நினைச்சுக்கோ, அந்த மனிதனை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அவரை நினைச்சுக்கோ உடம்பு சரியாயிடும், டாக்டர்கிட்ட போக வேண்டாம், அவர் ஸ்நானம் பண்ணின அந்த மிச்சம் இருக்க அதை குடிச்சு விடுவேன், இப்படி எல்லாம் சொல்லி பார்ப்பேன். சில இடத்துல எடுபடாது, அவன் விட்டு போயிடுவான். அதனால அவன் தன்னுடைய ஜீவித பரியந்தம் ஆளை சேர்த்துட்டே இருக்கணும், அது வேற. அதனால அந்த தனிமனி ஆராதனையிலிருந்து அவன் வெளியில் வந்து விடுவான். இப்படி எல்லாம் சொல்ல உண்டு. எல்லாமே கட்டம்தான். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, நாம ஆராதனம் பண்றதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு கொண்டவே விட மாட்டான். அந்தந்த தேவதைகளே நான் சொன்னேனே, அவரானே ரெண்டு கையை வச்சு கூப்பிடுறா வரா. அதுபோல அவனுக்கு வேணும்னா அவன் கோவிலுக்கு வரணும்னு ஆயாவது கூப்பிடுறோடா. பகவானுக்கு ஆரும் வர வேண்டாம், உனக்கு வேணும்னா கோவிலுக்கு போகணும். அப்படிதான் அது கூப்பிடுறவா. இவன் தனிமனிதன் கூட்டிட்டு வரானே. இந்த மாதிரி ஒரு தனிமனித ஆராதனை பலம் பெற்று அதுல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றாள். அதுல இருந்து நழுவி நழுவி போயிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்முடைய தர்மத்துல விருப்பம் கம்மி, சந்தியாவந்தனம் பண்ண மாட்டோம். தனிமனித ஆராதனை கொடுத்தோம்னா அவனுக்கு சந்தோஷம் வந்து கொடுத்து சந்தியாவந்தனம் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்போ கொஞ்ச நெஞ்சம் அதுல ஒட்டி இருக்கிறவாளையே, நம்முடைய உசந்த தர்மத்தில் இருக்கிறவாளையே அது கஷ்டம் நினைக்கிற ஒரு புத்தி வரும்போது சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திட்டு சுலபமா அவனுக்கு எல்லாம் நான் பண்ணித்தரேன்னு தனிமனித ஆராதனையில அத்தனை பேரையும் பொக்கி போட்டு அவ அதிலே வச்சு கொஞ்ச நெஞ்சம் பகவானுடைய நினைப்பு வரவனையும் மாற்றி. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? நாம தனிமனித ஆராதனை பண்ணுவோம் தெரியுமோ? எப்படி? அவங்க பகவான பார்ப்போம். இவன் எப்படி சொல்றான்? தனி மனிதனை பார்க்க சொல்றான், அவன் தான் பகவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ பாரு, சாப்தத்துல விஷயம் இவர் இருப்பார், இவர் இருப்பார் பிரதிஷ்டானம் निश्चय देव स्वरूपी विद्युद्राम प्रज्ञान स्वरूपी प्रत्यक्ष महाविष्णु स्वरूपी सर्वांतर्यामी भगवान श्री हरि. அப்படிதான் சொல்றோம். ஆமா, நான் போனேன்னா எனக்கு தானம் கொடுக்குறோடு என்ன பரமேஸ்வரனா பார்க்கலாம். பரமேஸ்வர ஸ்வரூபத்தை சாதாரண மனுஷன்ல பரமேஸ்வரனா பார்க்கிறான். பரமேஸ்வரன் சாதாரண மனுஷனை பார்க்க சொல்றான். புது சித்தாந்தம். ஆமா, நேர சாஸ்திர விருத்தமான ஒரு சித்தாந்தத்தை நம்ம உபதேசம் பண்றான். இதுல ரெண்டு தப்பு. எனக்கு அனுதாபம். என்ன அனுதாபம் தெரியுமோ? நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே பிறந்ததே வேதம் சொன்ன நடைமுறையில தான் நீயே உற்பத்தியாக. வேதம் ஒலிக்கிறது நீ எப்படி இருக்கணும். உன் அப்பா, உன் தாத்தா, தாத்தாவோட அப்பா எல்லாம் அதுதான் வந்தான். இருக்கிற ஒரு அவதாரம் மாதிரி நீ என்ன பண்ற? உனக்கு எந்த தனிமனிதன் பிடித்திருக்கோ அவன் தான் சுப்ரீம் அப்படின்னு
நீ நினைச்சிருந்து வரலாம், தப்பே வராது. ஆனா நீ நினைக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? பகவான் அந்த உருவத்தில் இருக்கான் அப்படி கூட நீ நினைக்கல, அவன் தான் பகவான் நினைக்கிற. நாம் அப்படி சொல்லலையே. நாம் எப்படி சொல்றோம்? பிதுபிதாவக பிரதிராவக ஸ்வரூபி பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு ஸ்வரூபி அப்படிதானே. நீ கன்னிகாதானம் பண்றேடா, என்ன சொல்லுவே? நீ எல்லாத்துலயும் பகவான் இருக்கான் ஒரு நினைப்பு இருக்கு. மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை வர ஸ்ரீலபாகனும் மகாவிஷ்ணு ஸ்வரூப வர அப்படின்னு மகாவிஷ்ணு ஸ்வரூபம்னா அவனை பார்ப்பேன். மகாவிஷ்ணு அவன் ஸ்வரூபத்தில் வந்து மகாவிஷ்ணு ஸ்வரூபம்னா அவனை பார்ப்பேன். அப்ப பகவான பார்ப்பேன். அந்த வழியில நீ என்ன சொல்லித்தர எனக்கு? பகவான பார்த்தேன், அவரை பார்க்கல, அவன் தான் பகவான் சொல்ற. விருத்தமா இருக்கேன்பா, ஏற்றுக்க முடியல. நான் கூட பின்னாடி வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சாஸ்திர விருத்தமா இருக்கு, அது எப்படி ஏற்றுக்கிறது? எந்த மகானும் நான் தெய்வம் சொல்லவே மாட்டான். எந்த மகானும் நான் சுப்ரீம் சொல்லவே மாட்டான். ஒருத்தர் சுப்ரீம் இல்லை, எல்லாரும் சுப்ரீம். எப்படி? எல்லாத்தையும் பகவத் விபூதி இருக்கிறதுனாலதான், அவனுடைய சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால்தான் எல்லாரும். ஆகையினால நாம பல தெய்வங்களை ஆராதனை பண்ணோம். ஒரு தெய்வத்தை ஆராதனை நிற்க முடியாது. நாளுக்கு நாள் மாறும். ஏன் தெரியுமோ? நம்ம மைண்டு எல்லா இடத்துலையும் பகவத் விபூதியை பார்க்கிறது. எல்லாத்தையும் தூக்கி இருந்து ஒரு தனி மனிதன்கிட்டயே இருக்குங்கிற எண்ணத்தை கொண்டு வர முடியலை. அப்படி எல்லாம் நாம இருப்போம். எப்படி இருக்க முடியும்? எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? பகவான் எங்கே இருக்கார்? காசியில இல்லை. நானே இந்த ஒரு பிராமணன் கூப்பிட்டு காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் தொடர்புக்கு வந்துவிடுவா. ஆமா, ராமநாத சுவாமி எங்கே இருக்கார்? ராமேஸ்வரத்தில் இல்லை. நான் ஆராதனை பண்ற போது எந்த பிராமணன் கூப்பிடுறேனோ அவங்கிட்ட வரவேற்று விடுவேன். ஆமா, நம்முடைய சித்தாந்தமே ஒரு இடத்திலும் இல்லாத வசந்த சித்தாந்தம். எடுக்கவே முடியாது. லோகத்தையே பகவானா நினைக்கிறோம். ஆமா, அப்போது தனிமனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு என்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? நீ பலது பண்ணணும்டா. காத்தால சந்தியாவந்தனம் பண்ணும், மத்தியானம் மாத்தியானம் பண்ணும், சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணும். காத்தால பிரம்மச்சாரியா இருந்தா அக்னி காரியம் பண்ணணும், சந்தியாதானம். கிரகஸ்தனா இருந்தா உபாசனம். பிரம்மச்சாரியா இருந்தால் அத்தியனம் பண்ணணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எத்தனை இருக்கு? எல்லாத்தையும் மூட்டை கட்டி எங்கேயோ ஒரு உடத்துல போட்டுட்டு ஒரு தனி மனிதன் இருக்கான். அவன் எல்லாரையும் காப்பாற்றுறான். ஒரு தடவை பாரு, உனக்கு எல்லாம் நிறைவேறி விடும். உன் பிள்ளைய கல்யாணம் ஆகலையா? ஒரு தடவை வந்துட்டு போ, உடனே அடுத்த நிமிஷம் கல்யாணம் தீர்மானம் ஆயிடும். அவர் எதுக்கு இருக்கார்? நாம என்னெல்லாம் பேராசை வச்சுட்டு இருப்போமோ அந்த பேராசை எல்லாம் நிறைவேற்றதுக்காகவே அவர் இருக்கார். என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணி வச்சு விடுவார். ஆமா, உன்னுடைய தகுதிக்கு மீறி இருக்கக்கூடிய ஆசையும் அவர் நிறைவேற்றுவார். அப்படி எத்தனை நடந்திருக்கு அற்புதங்கள் தெரியுமா? அப்படின்னு அத்தனை பேரும் அதுல சாட்சி விடுறார். இதுல என்ன குறை வருது தெரியுமோ? தப்பே இல்லை. அவன் போனாலும் தப்பு இல்லை, அவன் புத்தி போனான். என்ன தப்பு வருது? பிராச்சீனமான ஒரு தர்ம சம்பிரதாயம் இருக்காரு. அந்த சம்பிரதாயத்திலே ஊறி இருக்கக்கூடிய
இப்ப ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. அவரே சொல்லுவர், கவலைப்படுவர். பௌராணிகர் பல புராணங்கள் எழுதினவங்க பவிஷ்ய புராணம் எழுதினார். கலியுகத்துல தர்மம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றாருங்க. எத்தோபவீக மாத்திரேன துஜத்வம் அவசிஷ்யதே. துஜத்வம் பிராமணன் என்கிறதான அந்த தகுதி யஜ்னோபவீகத்துல ஒட்டி இருக்கு. அதை தூக்கி வெளியே போட்டா போடுது. அப்படி கலியில இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லி என்ன தெரியுமா? அதனால அப்படிதான் இருக்கணும். எத்தனை தூக்கு போட்டு போயிட்டு இல்லை. நீ இப்ப ஜாக்கிரதையா முடிச்சுக்கோ. எட்டோ வயசுல ஒட்டி இருக்கிற துஜத்தை மறுபடியும் அது வன்னி ஸ்புலிங்க மாதிரி ஒரு ஊதினா அக்னி சின்ன தீப்பொறி இருக்க, அது லோகத்தை அழிக்கலாம். அதுபோல சின்னதா தெரிஞ்சாலும் அதை ஊதி பெரிசாக்கி மறுபடியும் பழையபடி அந்த பிராமணத்தை எப்படி கொண்டு வரணும்? காரியா லோகக்ஷேமத்துக்கு வளர்த்து கொண்டு வரணும். அதுக்கு சந்தர்ப்பம் வந்து விட்டு என்கிறதை சுட்டி காட்டி உன்னை பிரச்சோதனம் பண்றதுக்கு தான் இந்த திருஷ்டாந்தம் சொன்னேனே தவிர அது வந்ததுனால அது தூக்கி எறிஞ்சு அதுவும் போயிடுது அப்படிங்கிற கொச்சையான அர்த்தம் இல்லை. அப்படிதான் கஷ்டப்படுறாளே தவிர இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில எல்லாம் எல்லாத்துக்கும் வரக்கூடிய மகான்கள் எல்லாத்தையும் கையை காட்டி அப்பப்போ எல்லாருக்கும் அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி பகவானே பண்ணலேப்பா. அப்ப தனிப்பட்ட ஒரு தனி மனித ஆராதனை நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குமா? அதுவே அவனுக்கு தெரியலையே. தனி மனித பகவானே நீ நினைச்சுப்பாரு. அவர் எப்படி வந்தார்? ராமரா அவதாரம் பண்ணினார் இல்லையா? சீதையை திருட்டு கொடுத்தார். அவருக்கு என்னதான் கவலை? அவர் பகவான் தானே, மனசா நினைச்சா கொண்டு வரலாமே. அந்த ராவணனை வதம் பண்றது கையில் இருக்கிற சக்கரத்தை அவ இருக்கிற இடத்துலேயே போடலாமே. தசரதற்கு பிறக்கவே வேண்டாமே. அவர் பின்னாடி தெருவில் நிற்கிறாரு. சீதை எங்க போனா திடீர்னு ஆர்வம் காடுற விடுறாரு. அவருக்கு எல்லாம் மௌனமோடா, அவர் எல்லாம் தெரிஞ்சவர்களோடா யுத்தத்துக்கு போறாரு. எல்லாரும் செத்து போயாச்சு. ராவணனை வதம் பண்ண முடியல. பேந்த முழிக்கிறார். அகஸ்தர் வரார். குலதெய்வத்தை ஆராதனை பண்ணுங்கிறார். ஆதித்த ஹிருதயத்தை சொல்றார். அப்பதான் முடிஞ்சதுங்கிறார். அவர் எங்க கவலைப்படுறார்? அவன் பகவான் இல்லவோ. நீ இன்னொன்று கவனிச்சியோ? லட்சுமணன் விழுந்து விட்டாரா? உடனே எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவரும் யுத்தத்திலிருந்து திரும்பி லட்சுமணன் உட்கார்ந்து விட்டார். ஒரு வேலையும் செய்ய பேசாத விட்டார். ஏதோ போனா போறது. அந்த பிரம்மாவுடைய வாயிலிருந்து வெளியில் வந்தானே ஜாம்பவான், அவன் தான் மெதுவா கர்வானை கூப்பிட்டு இப்படி சும்மா இருக்கார சஞ்சீவனும் ஔடத பருவத்தை கொண்டு வர சொல்லி அவனை எழுப்பி உட்கார்ந்த உடனே இவர் வரார். இப்படி பெரிய அத்தனை அப்படின்னு எல்லாருக்கும் வாக்குறுதி அளித்த அவர் இப்படி திண்டாடுற மாதிரி ஒரு பிக்சரை காமிக்கிறாரே. அவளாலேயும் எந்தெந்த காரியம் எப்படி இப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். ஆறு கிடைக்குமோ அவள் தான் கிடைக்கும். அவ நினைச்சாலும் ஒருத்தருடைய தலையில இட்டு மாற்ற முடியாது. ஆனா இவன் சொல்றான், நான் ஒரு தனி மனிதனை ஆராதனை பண்றேன். அவன் கிட்ட போனா போறோம். மனசு தியானம் பண்ணிக்கோ. உன் பிள்ளையும் கல்யாணம் ஆகும், உன் பொண்ணு குழந்தை கொடுக்கும். எல்லாம் லௌகிக சுகபோக சாதனை
அத்தனையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்ற போது மிட்டாய் மாதிரி இனிப்பா இருக்கிறதுனால எல்லாரும் ஏமாறுவாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமோ, அந்த தனி மனிதன் ஆராதனம் பண்ற பக்தன் நல்லவன், அவன் இந்த வேலை செய்ய போறான், மகானுடைய பெருமை உனக்கு தெரிஞ்சாச்சு, அவனுக்கு மேல ஆறுதல் எடுத்து உனக்கு அதே மோட்சத்தை கொடுத்துடும். நீ திருத்தத்துக்கு இறங்கினா அவனுடைய ஆராதனை கட்டாயம், அப்போ நீ நழுவி விடுவ. அதனால உன்னுடைய சிந்தனை இன்னொரு இடத்துல போகக்கூடாது. மற்றவாழ்லாம் சேர்த்து இவங்கள்ட்ட கொண்டு வரதுக்காக பிராபகம் நாம் பண்ணிட்டு இப்படி ஊரை சுத்தப்படாது, அந்த வேலை அவருக்கு நஷ்டமாகும். அதனால நீ என்ன செய்யணும், நீ போற வழி கரெக்ட், உன் புத்தி நினைக்கிறது கரெக்ட், நீ அந்த பகவானை பார்த்தா ரைட், எல்லாத்துலயும் பகவான் இருக்கானே. ஆனா அதுலயே அந்த ஆராதனையிலேயே நீ முழுகணமே தவிர இருக்கிறவாட எல்லாம் பிடிச்சு எடுத்துக்கணும் ஆராதனையை கொண்டாடுறது வேலை எடுத்துக்கிட்டா உன்னுடைய பலம் போயிடும். அப்ப நீ அதுல இருந்து நழுவி விடுவ. அப்போ உன்னுடைய அபிப்பிராயமும் உனக்கு வேண்டியதான விருப்பமும் நிறைவேறாத போயிடும். ஆகையினாலேயே நீ எந்த ஒரு தனி மனிதனை ஆராதனை பண்றியோ பகவானா நினைச்சு அதே ஆராதனை பண்ற. ஆனா அந்த தனி மனிதனுக்கு நிறைய பேர் ஆராதனை பண்ண வரணும் அப்படின்னு நீ முற்பட்டு பல பேரை இழுத்து கொண்டு வந்திருக்க, அது உன்னுடைய ஆராதனையை பாதிக்கும். அதை நீ புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, நாம ஒன்று சொல்லி ஒருத்தரை திருத்தவே முடியாது. பகவான் நினைச்சே திருத்த முடியலையேப்பா. சிசுபால திருத்த முடிஞ்சுதா, ராவணனை திருத்த முடிஞ்சுதா, ஆளை திருத்த முடிஞ்சது சொல்லு. நம்ம நினைச்சா பண்ண முடியுமா? முடியாத. அப்ப என்ன செய்யணும், அவாவாவுடைய புத்தி எப்படி செயல்படுதோ அப்படிதான் படுமே தவிர நம்மால லோகத்தை திருத்த முடியாது. இந்த கடையில் இருக்கக்கூடிய அட்டுழியங்களை அத்தனையும் பார்த்துதானே பகவான் இருக்கான். அவனாலே திருத்த முடியலையே. என்னெல்லாம் அனுபவத்தை நாம பண்ணிட்டு என்ன பண்றது, லோகத்தில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பண்ணிட்டே இருக்கோமே. பகவான் நமக்கு தண்டனை கொடுக்கிறாரா? இல்லையேடா. இப்ப பகவான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியுங்கிறதே பொய்தானே. அவரால் எது செய்ய முடியுமோ அதுதான் செய்வா. அப்படி ஒரு சிந்தனைய, சாஸ்திரியமான சிந்தனையை நம்ம கத்துக்காத்தனால என்ன ஆயிடுது, ஏன் நான் இதற்கு சொன்னேன் தெரியுமா? நன்னா இருந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வசதியா இருக்கிற போது நம்ம தர்மசாஸ்திரப்படிதான் இருந்தா. திடீர்னு ஒருத்தம் வந்தான். அவன் ஒரு தனி மனிதனை ஆராதனை பண்ணி சகலத்தை அடைஞ்சிருக்கான். உடனே அந்த குடும்ப தலைவர் கூட்டின்னு போயிட்டான். இந்த குடும்பம் திராட்டில் நிற்கிறது. அந்த தனி மனித ஆராதனை அங்கேயே உட்காந்துட்டான். இவன் சொத்தெல்லாம் அவனுக்கே கொடுத்துட்டான். அந்த குடும்பம் திராட்டில் நிற்கிறது. அவன் அங்க உட்காந்துட்டான். இப்ப என்ன ஆயிடுது, அதனால பல தர்மங்கள் அதீதமான ஒரு தர்மத்துக்கு போகிறார். கடமைகளை நிறைவேற்றித்தான் ஒரு காரியத்தை பண்ணணும். சொல்றாரே, நீ மோட்ச பிராப்திக்கு போறியா, உனக்கு ஏற்கனவே பறக்கிற போதே உன்னோட ஒட்டி இருக்கிற 3 கடனை நிவர்த்தி பண்ணிட்டு போ. அதெல்லாம் இல்லை, அப்பவே போயிடுவது போகலாம். அந்த குடும்பம் கஷ்டப்படுறது, ஒரு வழியும் இல்லை. அவன் திரும்பி வரமாட்டான். அவன் அதில் ஈடுபட்டார். அவனுக்கு பகவானே தெரியாது. அந்த தனி மனிதன் தான் பகவான். அங்க எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார். அங்கேயே இருக்கார்.
குடும்பம் சின்னாதின்னமாச்சு. இப்போ ஒரு நன்மையில் ஒரு தீமை விளையாட்டுக்கு இடம் கொடுக்கலாமா? சாஸ்திரம் என்ன சொல்லும்? ஒரு நன்மையில் ஒரு தீமை வரத்து இடம் கொடுக்காது. அவன் மட்டும் நன்னா இருந்தா போதும் நினைக்காது. அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். அவனுடைய கடமை குடும்பத்தை காப்பாற்றுறது. ஆனா அவன் மறந்து விட்டான். ஆனா வெளியில சொல்லிக்கிறது ஞானி ஆயிட்டான். அவன் லோக விவகாரத்திலே இல்லை. அவன் ஒரு மகான் ஆயிட்டான். மகான நினைச்சான், இவனும் மகான் ஆயிட்டான். இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணி அந்த குடும்பம் சின்னாதின்னமா போச்சு. பொறுப்பு இருக்கிறவன் பொறுப்பை கட்டி கழிச்சு பகவான்கிட்ட போறான். இந்த மாதிரி எல்லாம் இடையூறு வராமலேயே நிறைய பேரை அவாவால் விருப்பப்படி தனி மனித ஆராதனை உசத்தி அடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போலாம். சுதந்திரம், லோகம் சுதந்திரம். ஆறு என்ன வேணா பண்ணலாம். எல்லாரும் நம்ம வாழலாம். திருடனும் வாழலாம், தப்பு பண்றவனும் வாழலாம். எல்லாருக்கும் அதிகாரம். எல்லாரும் எப்படி வேணா வாழலாம். ஆரையும் இன்னொருத்தரை கூடாதுன்னு சொல்ல முடியாது, செய்யணும்னு சொல்ல முடியாது. என்ன வேணா பண்ணலாம். அவளுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால தனி மனித ஆராதனையில் ஈடுபட்டவனுக்கு அந்த தனிமனிதத்தில் இருக்கக்கூடிய பக்தி, நாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும் சொல்லி நல்ல எண்ணத்துல எல்லாரும் எடுத்துட்டு போகிறவர். அதை தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு அனுபவத்தில் இருக்கு. அவருக்கு நிச்சயம் வந்து கூப்பிடுறான், சொல்றான். அவன் சொல்றான், எனக்கு பிரத்யட்சம் அவர் அப்படிங்கிறான். அப்போ எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் பல பேருக்கு கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்ப எல்லாரையும் சேர்த்து கொள்றான். கிடைக்கலே வந்தா அதுக்கு அவன் பொறுப்பு இல்லை. அப்ப அவனுடைய செயல்பாடை நாம குற்றம் சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் வந்திருக்கால சொல்ல முடியாது. ஆனா என்ன, இப்படி ஒரு இடையூறு வருது. இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு தவறு ஒரு நல்லதுன்னா அது ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும். அதனால அதை ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு ஏற்றுக்க வேண்டி வரும். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு தர்மத்தை நாம அனுஷ்டானத்துக்கு அறிஞ்சிருக்கோம். அதை ஏற்றுக்கிற காலத்துல இதுதான் சுப்ரீம் நினைச்சுட்டு வந்தாச்சு. நம்ம புத்திக்கு இதோட சுப்ரீம் இருக்குன்னு நினைச்சு வந்தா உனக்கு இன்னும் மனசு பக்கம் வரலன்னா அர்த்தம். அதனால தப்பு பூரா உங்கள்கிட்ட தான், கூப்பிடுறவன்கிட்ட அல்ல. அதனால நாம எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோமோ அந்த தர்மத்துல முழு நம்பிக்கையோட அதுதான் சுப்ரீம் நினைச்ச வர்ணனை தவிர சமயத்துக்கு அப்பப்ப மாறி மாறி இன்னைக்கு இத இன்னொரு நாளைக்கு நானே எத்தனை வச்சுட்டு இருக்கோம்டா. இருக்க தேவதை, குல தேவதை எத்தனை வச்சுட்டு இருக்கோம்? ஒரு தேவதையா, ரெண்டு தேவதையா, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோமே. அந்த மாதிரி நமக்கு என்ன தெரியணும் தெரியுமோ? நாம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேதம் காட்டுற வழியில ஜீவிதத்தை எடுத்துட்டு அப்படி வந்த கூட பெரும் பரம்பரையில் வந்திருக்கும். நமக்கு வேதம் தான் தெய்வம், மனுஷனே அல்ல. தனி மனிதன் நமக்கு இல்லை, வேதம் தான். அவன் மனுஷன் அல்ல, அது ஒலி. அதுதான் நமக்கு ஆராத்திய தெய்வம். அது சொன்னதை எடுத்து சொன்னவன் ரிஷிகள். ரிஷிகள் கூட தெய்வம் அல்ல. அல்ல, அவனும் சொல்லலேப்பா, வேதத்தை சொல்றான். நம்முடைய தெய்வம் ஒன்னே ஒன்றுதான், வேதம். அது ஒலி வடிவு, அதுக்கு சொரூபம் கிடையாது.
எந்த ஸ்வரூபமா இருக்கிறது ஒன்றும் நமக்கு தெய்வம் இல்லை. அந்த ஸ்வரூபத்துல பகவானை பார்ப்போம். ஆமா, பகவான் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். பிரகாசமா இருக்கிறவள் பிரகாசம் தான். நீ சந்தியாவதனம் பண்ணுறே, என்ன சொல்ற? தேயஸ்வதா தமிழ்மண்டல மத்தியவர்த்தி நாராயண ஸ்தலசிதாதன சன்னிவிஷ்டா சொல்றியே. தேஜோமயமான அந்த கோடகம் இருக்க, அதுல தெரியக்கூடியதான ஒளிப்பிழப்பு, அதுதான் பகவான். எங்கடா உடல் இல்லை, அப்படிதான் வந்திருக்கும். உடல் எடுத்த பகவானே அவரே சொல்லுவார். மாரியத்தின் சொல்லுவன் ராவணன் கேட்பன், சீதையை திருடுறதுக்கு நீ சகாயம் பண்ணு, நீ இருக்கிறது எல்லாம் போயிருக்கேன்னு. அஜித்து ராமகிட்ட போக சொன்னாரு. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, உடல் எடுத்த அறம். அறத்துக்கு உடல் இல்லை, பகவானுக்கு உடல் இல்லை. நீ உடல் எடுத்தவன பகவான்கிறையே, இந்த உடல்ல பகவான் இருக்கான்னு சொல்லலையே, இவன் தான் பகவான்கிறையே, தப்பா புரிஞ்சிருக்கியே. அது எங்களால் ஏற்றுக்க முடியலையேன்றதுனால வரலைன்னா நீ எங்கிட்ட கோபிச்சுக்கலாமா? அதனால என்ன வேணும்? நமக்கு பகவான் ஒளி வடிவில் இருக்கக்கூடிய வேதம் என்கிற சித்தாந்தத்தை நாம கட்டியா பிடிச்சிருந்தா நாம ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். அவாவா புதுசு புதுசா ஒன்னை பிடிச்சு இருக்கிற போது அதுல எல்லாம் போக வேண்டாம். பகவான் இவன்தான் திட நிச்சயம் உனக்கு வரும். அதனால அதை கட்டியா பிடிச்சுக்கோ. எல்லாரும் கூப்பிடுவாடா. லோகம்னா அப்படிதான்டா. இதை விட ஒரு சக்தி, அதை விட ஒரு சக்தி, அப்படித்தானே வச்சிருக்கோம். இந்த வசக்தி தேடின்னு நாம போவோம். வசக்தி உனக்கும் தெரியாது, அனுபவத்துக்கும் தான் தெரியும்னு உனக்கு தெரியாது. எல்லாத்தோட வசக்தி உங்க கையில கிடைச்சாச்சு. அப்புறம் நீ வசக்தியை காணுறையே. வேதத்தை விட ஒரு வசக்தி உண்டோடா? அதை விட்டு தூக்கி எடுத்து எங்கேயோ காணுற. அதனால அந்த மனோபாவம் நம்முடைய பரம்பரைக்கு இருக்கணும். அப்படின்னா வேதம் சொன்ன வேதம் தான் தெய்வம். ஆமாம், வேதம் சொன்னதான அறிவுரைகளுக்கு அதுதான் தர்மம். போரும் உன்னுடைய ஜென்ம சாபல்யம் அடையணும்.